எதிராக பெரிய போராளி, இந்திய லெவலில் முதன்மையானவர். இந்த பாதுகாப்பு ஏன் திரும்ப பெற்றுக்கொண்டாங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் இவ்வளோ தோணுன்னா அரசு அதிகாரிகள்லேருந்து அரசியல்வாதியிலேருந்து இரண்டு கட்சியும் எந்த கட்சியும் பாரபட்சம் இல்லை. அதிமுக அரசும் சரி, திமுக அரசும் சரி, அதில் பல புள்ளிகள் இருக்காங்க. அதனால தான் இப்போ இவருக்கு இந்த பாதுகாப்பு விலக்கப்பட்ட போது எதிர்த்தரப்புல இருந்து எந்த இதுவும் இருக்கல, கண்டனம் தெரிவிக்கல. ஏன் அப்படின்னா இப்ப என்ன செய்வாங்க, திமுக ஆட்சியில் இருக்கு, இதுவே அதிமுக ஆட்சியில் இருந்தா அவங்க எல்லாம் கட்டுரையா எழுதி தள்ளியிருப்பாங்க. மேடைக்கு மேடை பேசி சகாயம் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு பெருசா புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. ஆனா இப்ப நடக்கிற திமுக ஆட்சி இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இப்ப பிளாஸ்டிக் ஒட்டியிருப்பாங்க வாயில. அதாவது திராவிட கட்சியில நம்பிதான் சில ஊடகங்கள் இருக்கு, சில சமூக போராளிகள் இருக்காங்க. எடுத்துக்காட்டு மது பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு. கோவன் எங்க போய் தூங்கினாரு? இல்ல, இந்த கோவனே ஒரு பேட்டியில சொல்றாரு, கோவனால என்னால முடியல, நான் போராடி பார்த்துட்டேன், ஒரு கோவனால மட்டும் டாஸ்மாக மூடிடுவாங்களா? இல்லையே, அன்னைக்கு ஊத்தி கொடுத்த உத்தமியின் பாட்டு பண்ணீங்கல்ல, இன்னைக்கு ஒரு பாட்டு போடலாம்ல. அன்னைக்கு பாடியே மூடல, இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? கோபாலபுரத்துக்கு ஒரு பாட்டு போடுங்கிறான். இது வரைக்கும் மூடலையே. அன்னைக்கு ஸ்டாலின் கொடி பிடிச்சார்ல, கனிமொழி பேட்டி கொடுத்தாங்கல்ல, தமிழகத்தில் விதவைகள் தான் அதிகமா இருக்கான்னு பேட்டி கொடுத்தாங்கல்ல, இன்னைக்கு எங்கே போயிட்டீங்க? இப்ப இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ஐயாட்ட தொடர்பு கொண்டோம், இது மாதிரி வந்திருக்கையா என்னன்னு. பரவாயில்ல, தாங்க எங்களுக்கு பாதுகாப்பை பத்தி பிரச்சனை இல்லை, எனக்கு மக்கள் நல்லா இருந்தா போதும். நான் 1,11,11,000 கோடி ஊழலை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு அவர் சொல்லி என்ன 2015 செப்டம்பர் மாதம் சொன்னது உயர்நீதிமன்றம். இது வரைக்கும் இல்ல. அப்போது இருந்த அதிமுக அரசு அதை கையில் எடுக்கல, இப்போது இருக்கிற திமுக அரசும் கையில் எடுக்கல. 8 வருஷம் ஆச்சு. அப்ப இவங்களுக்கு இப்ப என்ன நோக்கம்? முக்கியமான நிறுவனங்கள் ஐயா மு.க. அழகிரியுடைய மகன் துரை தயாநிதியுடைய பேர் இருக்கு. அப்ப அந்த கிரானைட் ஊழலை விசாரிச்சிருக்கும் போது ஐயா சகாயத்துக்கு ஒரு கடிதம் போகுது வீட்டுக்கு, உன்னையும் உன் குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டி ஆத்துகளில் வீசிடுங்கிறாங்க. ஆனா மலைகளை உங்களால் உருவாக்க முடியுமா? இவ்வளவு கனிம வளங்களை கொள்ளையடிச்சிருக்கீங்க. இப்பவும் கன்னியாகுமரியில இருந்து பல மலைகள் உடைக்கப்பட்டு கேரளாவுக்கு போறதா நாம் தமிழர் கட்சி பெருசா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சமூக ஆர்வலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப அதெல்லாம் நீங்க கவனம் செலுத்தல. கருணாநிதி ஆட்சியில இருக்கும்போது அவருக்கு சகாய கடிதம் எழுதுறாரு, நான் மதம் சார்ந்து யாருக்காவது வேலை பார்த்திருந்தேன்னா என்னை பணி நீக்க செய்யுங்கள், சாதி பார்த்து வேலை செய்திருந்தால் என்னை சிறையில் தள்ளுங்கள், ₹1 லஞ்சம் வாங்கியிருந்தா என்னை சிறையில் போடுங்கன்னு கடிதம் எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளர் அரசு விதிமுறை இப்படிலாம் இருக்குங்க, இதுதான் ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரு உண்மையா இருந்த ஒரு நேர்மையான அதிகாரிக்கு தகவல் சொல்லணுமா இல்லையா? இதே நக்கீரன் இன்னைக்கு இது இப்ப சகாய ஐயாவுடைய பாதுகாப்பை திரும்ப பெற்றதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி எழுதல, ஒரு கட்டுரையோ ஒரு தகவலா கூட பதிவு பண்ணல. ஆனா 2014 அதிமுக ஆட்சி இருக்கும் போது அந்த அட்டப்படத்துல போறாரு, சகாயத்தை துரத்தும் கூலிப்படை, உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு அட்டப்படையில போட்டுருக்காங்க. நீங்க பாருங்க, 2014 போட்டிருக்காங்கன்னு பாருங்க, பாத்துருக்கீங்க. அப்ப ஏன் இன்னைக்கு நக்கீரன் எங்கே போனாரு? ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் பாசு ராகவேந்திரன். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சமூக ஆர்வலரும் மக்கள் பாதை இயக்கத்தின் பொறுப்பாளருமான திரு ராவணகுமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், மகிழ்ச்சி. சமீபத்துல திரு சகாயம் ஐஏஎஸ், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்த்திருப்போம். அது பெரிய பேசுபொருளாகவும் ஆகல. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. மக்களுக்காக பணியாற்றிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்ற ஒரு நற்பெயரை பெற்றவர், பல அதிகாரி ஆட்சியாளர்களிடமும் நற்பெயரை பெற்றிருந்தாலும் கூடவே பகையும் சம்பாதித்துக் கொண்டவரை தான் சொல்லப்படுகிறது. ஏன் இந்த பாதுகாப்பு குறைக்கப்பட்டது அல்லது பாதுகாப்பை நீக்கப்பட்டது என்ற காரணம் என்ன அப்படிங்கிறது அரசு என்ன விளக்கம் கொடுத்துச்சு அல்லது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அவர் ஊழலுக்கு எதிராக பெரிய போராளி, இந்திய லெவல்ல முதன்மையானவர், ஊழலுக்கு எதிராக நின்னதில்லை. இந்த பாதுகாப்பு ஏன் திரும்ப பெற்றுக்கொண்டாங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் லூர்து பிரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு கிராம நிர்வாக அதிகாரியை சமூக விரோதிகள் வெட்டி படுகொலை செய்யப்படுறாங்க. அவரை ஏன் வெட்டி படுகொலை செய்கிறாங்கன்னா, அந்த மணல் அல்லது அங்கே இருந்த மண் தாது மணல், அதாவது இயற்கை வளங்களை கொள்ளையடித்த நபர்களுக்கு அவர் உறுதுணையாக இருக்கல. அப்போ அவர் வெட்டி கொல்லப்படுகிறார். இதை பார்த்த சகாயம் சார் ஒரு கோவப்பட்டு
இப்படி ஒரு நேர்மையான அதிகாரிகள் இருக்கும்போது இவங்களை பாதுகாக்க வேண்டியது அரசு கடமை தானே. அப்போ இதை தவற விட்டுட்டாங்களே. அப்போ காவல்துறையும் அரசும் நல்லவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வந்து பக்கபலமாக இல்லை. ஒருவேளை காவல்துறை சரியாக இருந்திருந்தா, காவல்துறையோ மற்ற அரசு அதிகாரிகளோ சரியாக இருந்திருந்தா அவர் உயிர் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் இவங்க வந்து நிதி நிவாரணம் வழங்குறாங்க, அவர் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்குறாங்க. எத்தனை நிவாரணம் வழங்கினாலும் ஒரு தந்தை வந்து தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய முத்தப்பும் அந்த அரவணைப்பும் அந்த ஸ்பரிசமும் கிடைக்குமா? நீங்க எத்தனை கோடியோ கொடுக்க முடியுமா? இல்ல இப்ப ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அரசு அதிகாரிகள் இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், உங்களை யாராவது ஒருத்தர் படுகொலை செஞ்சுட்டு உங்களுக்கு 1 கோடி ரூபா நிவாரணம் கொடுத்தா நீங்க எடுத்துக்கிறீங்களா? அப்ப என்னென்ன ஊழல் பொறியோடி கிடக்கு. இதை கண்டிச்ச ஐயா சகாயத்துக்காக அதை கண்டிச்சாரு. அதாவது ஒரு கிராம நிர்வாகிக இவ்வளவு படுகொலை செஞ்சிருக்காங்க, இதுக்கு அரசு தான் பொறுப்பேற்கணும், முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லி ரொம்ப ஒரு காட்டமான கண்டன பேட்டி கொடுத்தாரு. அதனுடைய பிரதிபலன் என்னன்னா அப்படியே அரசுக்கு போகுது கவனத்துக்கு. சகாயம் இருந்தா திரும்பவும் எல்லாரும் நோண்டிக்கிட்டு இருப்பாரு, நேர்மையான ஆளுகள்லாம் வளர்த்து விடுவாரு. அப்ப நேர்மையான ஆள்கள்லாம் உருவானா நம்மளும் நம்ம கட்சி ஆட்களும் சம்பாதிக்க முடியாது. அப்ப இவர் பாதுகாப்பு தேவையில்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம பார்வை என்ன இருக்குன்னா, ஏற்கனவே இந்த கிரானைட் ஊழல்ல மதுரை மாவட்டத்துல மட்டும் நான் சொல்றது, அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிடையாது, மதுரை மாவட்டத்துல மட்டும் நடந்த கிரானைட் ஊழல் அதுல 1,11,000 கோடி நடந்திருக்கு. அரசுக்கு இழப்பு. இது தனிநபருக்கு இல்ல, தனிப்பட்ட ஆட்கள் இல்ல, அரசாங்கத்துடைய இழப்பு மட்டுமே. அரசாங்கத்துடைய இழப்பு மட்டும் 1,10,000 கோடி. நான் சொன்னதுல உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தா கூட நீங்க கடந்த காலங்களில் கிரானைட் ஊழல் போய் சமூக ஊடகங்களை அடிச்சு பாருங்க, அதற்கான தகவல் பூரா கிடைக்கும். ஆனந்த விகடன்ல இருந்து நக்கீரன்ல இருந்து எல்லா தகவல் கிடைக்கும். இது எந்த ஆண்டுல ஆரம்பிச்சு எந்த ஆண்டு வரைக்கும் இந்த தொகை அது சொல்லிடுறேன். இப்ப ஏன் இந்த வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா, இந்த பாதுகாப்பை விலக்கிக்கிட்டாங்கன்னா, நான் நினைக்கிறேன் இதை தோண்டுனா, இந்த கிரானைட் ஊழல் தோண்டுனா அரசு அதிகாரிகள்ல இருந்து அரசியல்வாதியில இருந்து 2 கட்சியும், எந்த கட்சியும் பாரபட்சம் இல்ல. அதிமுக அரசும் சரி, திமுக அரசும் சரி, அதுல பல புள்ளிகள் இருக்காங்க. அதனாலதான் இப்போ இவருக்கு இந்த பாதுகாப்பு விலக்கப்பட்ட போது எதிர்த்தரப்புல இருந்து எந்த இதுவும் இருக்கல, கண்டனம் தெரிவிக்கல. ஏன் அப்படின்னா, இந்த திமுக அரசு இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரைட் அப்னு சில பேர் இருக்காங்க. ரைட் அப் அதாவது பேருக்கு போராளின்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க கட்சிக்காரங்களுக்கும் அவங்களுக்கு யாரு நிதி உதவி செய்யறாங்களோ அல்லது அந்த என்ன உதவிகள் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் குரல் கொடுப்பாங்க. ஃபேஸ்புக் போராளிகள் அல்லது அட்டகத்தி விச்சாளர்கள், இவங்க அதைத்தான் செய்வாங்க. இப்ப என்ன செய்வாங்க, திமுக ஆட்சியில் இருக்கு, இதுவே அதிமுக ஆட்சியில் இருந்தா அவங்க எல்லாம் கட்டுரையா எழுதி தள்ளியிருப்பாங்க, மேடைக்கு மேடை பேசி சகாயம் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு பெருசா புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. ஆனா இப்ப நடக்கிற திமுக ஆட்சி இல்லையா, இவங்களுக்கெல்லாம் இப்ப பிளாஸ்டிக் ஒட்டியிருப்பாங்க வாயில, கையில பேனா ஒடிஞ்சிருக்கும், கை வராது, வாதம் வந்திருக்கும், எழுத மாட்டாங்க. இப்ப பாருங்க 2020 இதே அதிமுக அரசு ஆட்சியில வந்து வாபஸ் பெற்றது. அப்ப பெரிய பிரச்சனை வந்துச்சு. சமூக ஆர்வலர்களும் மற்ற எல்லாருமே பேட்டி கொடுத்து அதை ஒரு பேசு பொருள் ஆக்குனாங்க. ஆனா இப்ப பேசு பொருள் ஆகல. என்னன்னா, எப்போதுமே அதிமுக ஆட்சியில எது நடந்தாலும் ஒரு அமைதியா இருக்கும், நியாயமா இருக்கும். ஆனா திமுக, அதாவது ஆட்சியாளர் நியாயமானு சொல்லல, சில மற்ற விஷயங்களை சொல்றேன். ஆனா திமுக ஆட்சி நடந்தா சில இந்த அவங்களுக்கு அந்த கட்சிக்காக, அதாவது அவங்க கொடுக்குற போனஸ்ல உயிர் வாழ்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் எழுத மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இவங்க தான், அதாவது திராவிட கட்சியில நம்பிதான் சில ஊடகங்கள் இருக்கு, சில சமூக போராளிகள் இருக்காங்க. எடுத்துக்காட்டு மது பிரச்சனை இவ்வளவு போயிட்டு இருக்கு, கோவன் எங்க போய் தூங்குனாரு? இல்ல, இந்த கோவனே ஒரு பேட்டியில சொல்றாரு, கோவனால என்னால முடியல, நான் போராடி பார்த்துட்டேன், ஒரு கோவனால மட்டும் டாஸ்மாக மூடிடுவாங்களா அப்படின்னு. இல்லையே, அன்னைக்கு ஊத்தி கொடுத்த உத்தமியின் பாட்டு பண்ணீங்கல்ல, இன்னைக்கு ஒரு பாட்டு போடலாம்ல. அன்னைக்கு பாடியே மூடல, இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? கோபாலபுரத்துக்கு ஒரு பாட்டு போடுங்கிறான். ஏன் கோபாலபுரத்துக்கு பாட்டு பாட முடியல கேக்குறாருன்னா, இப்ப நான் வந்து பாட்டு பாடணும் அதானே, அப்ப டாஸ்மாக் மூடணும் அப்படிங்கறதுல உங்களுடைய இன்ன வரைக்கும் மூடலையே. அன்னைக்கு ஸ்டாலின் கொடி பிடிச்சார்ல, கனிமொழி பேட்டி கொடுத்தாங்கல்ல, தமிழகத்தில் விதவைகள் தான் அதிகமா இருக்கான்னு பேட்டி கொடுத்தாங்கல்ல. இன்னைக்கு எங்க போயிட்டீங்க? இன்னைக்கு நீங்க கொடி பிடிக்கலாம்ல. அண்ணா நீங்க தான் முதலமைச்சரா இருக்கீங்க, கடையை மூடுங்க, நம்ம ஆளுங்க தான் கட்சிக்காரங்க தானே ஆளு நடத்துறாங்க, மூடுங்கன்னு நீங்க போராட்டம் பண்ணலாம்ல. அப்ப ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. ஒருவேளை நாளை ஆட்சி மாறினால் திரும்பவும் கொடி பிடிப்பாங்க. மக்களுக்கு தான் மறந்து இயல்பாயிருச்சு இல்ல, திரும்பவும் கொடி பிடிப்பாங்க. அப்ப இதனாலதான் இந்த மாதிரி சமூக போராளிகள், அதாவது ஒரு மக்கள் நன்கார்ந்து போராடுறது இல்ல, தன்னுடைய பெயர் விளம்பரமாகணும், எப்ப பார்த்தாலும் திமுக அரசுக்கு சால்ரா போடணும், ஆதாயம் தேடிதான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கே தவிர உண்மையிலேயே மனசாட்சியோட மக்கள் நலன் சார்ந்து இல்ல. அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறதுனாலதான் சகாய ஐயாவோட அந்த பாதுகாப்பை வாபஸ் பெற்றது பேசு பொருள் ஆகல. இப்ப
இப்போ இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ஐயாட்ட நாங்கள் தொடர்பு கொண்டோம். இது மாதிரி வந்திருக்கையா என்னன்னு. பரவாயில்ல, நாங்கள் எங்களுக்கு எனக்கு பாதுகாப்பை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு மக்கள் நல்லா இருந்தால் போதும். நான் 1,11,11,000 கோடி ஊழலை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். அந்த இழப்பை சம்பாரிச்சு அந்த திரும்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த நிதி இழப்பை பூரா வருவாய் மாவட்ட நிர்வாகம் வந்து வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அவர் சொல்லி என்ன 2015 செப்டம்பர் மாதம் சொன்னது உயர்நீதிமன்றம். இது வரைக்கும் இல்லை. அப்போது இருந்த அதிமுக அரசு அதை கையில் எடுக்கல, இப்போது இருக்கிற திமுக அரசும் கையில் எடுக்கல. 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆச்சு. அப்ப இவங்களுக்கு இப்ப என்ன நோக்கம்? அப்ப 2 ஆட்சியாளர்களுமே அதில் பங்கு இருக்காங்க. கூட்டு களவாணிகள் 2 ஆட்சியாளர்கள், 2 ஆட்சியாளர் இருந்த அதிகாரிகள் இதுல கூட்டு. அப்ப இதை தொட்டா பெரும்புள்ளிகள் மாட்டப்படும். இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன். இந்த கிரானைட் முறைகேடுகள்ல நடந்த நிறுவனங்கள்ல முக்கியமான நிறுவனங்கள் ஐயா மு.க. அழகிரியுடைய மகன் துரை தயாநிதியுடைய பேர் இருக்கு. அப்ப சகாய ஐயா இந்த பேர்லாம் தகவல் சேகரிச்சுக்கிட்டு வங்கிகளில் போய் கேட்குறாங்க. இந்த நிறுவனத்தின பேரு துரை தயாநிதின்னு இருக்கு, அவருடைய வங்கி கணக்கு விவரத்தை கொடுங்கன்னு. அவங்க எழுத்துப்பூர்வ பூர்வமாவே தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ப புரியுதா? சகாயோடைய பாதுகாப்பை ஏன் வாபஸ் வாங்கணும், ஏன் திரும்ப பெற்றுக்கொண்டோம், திரும்ப ஏன் அதை நம்ம பேசு பொருள் ஆக்கல. அப்ப இதை இந்த போலி போராளிகள் கையில் எடுத்த என்ன ஆகும்? அப்ப திமுக காரவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதாவது எதிரிக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, இன்னொரு நமக்கு 2 கண்ணு போகணும் நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கணக்குல அதிமுக காரன் பாதி பேர் இருந்தா கூட பொழைச்சிட்டு போட்டோம், நம்மால் மாட்டிடக்கூடாது. அந்த கணக்குல தான் இப்ப ஐயா சகாயோட பாதுகாப்பை அவங்க விடல. ஆனா இன்னொரு விஷயம், தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருக்குன்னா, இது உயர்நீதிமன்றமா கொடுத்த பாதுகாப்பு, இதை மீறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்ப கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும் இல்லையா? வரணும். இதை சட்ட ஆலோசனை பண்றதுக்காக இருக்கும். ஐயா என்ன சொல்லிருக்காங்க, இது உயர்நீதிமன்றம் கொடுத்தது, இவங்க உயர்நீதிமன்றத்தை மீறுறாங்க, எனக்கு என்ன இருக்கு என்ன திருட்டு இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். அப்ப அந்த கிரானைட் ஊழலை விசாரிச்சிருக்கும் போது ஐயா சகாயத்துக்கு ஒரு கடிதம் போகுது வீட்டுக்கு, உன்னையும் உன் குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டி ஆத்துக்கள்ல வீசிடுங்கிறாங்க. அப்ப அப்படி ஒரு திருட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காரு, இப்போ ஓய்வு பெற்றாரு, அதனால அவருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற. ஒருத்தர் கொலை பண்ண வரும்போது அவன் என்ன முன்னாடி பரிசோதனை பண்ணிட்டு வருவான்? இந்த மாதிரி போய் நிற்போம், இந்த அருவாலை கொண்டு போவான், இந்த கத்தியை கொண்டு போகணும், அவன் பரிசோதனை பண்ணிட்டு வருவான்? குளமுறிச்சுக்கு வர ஒரே டயத்துல வாய்ப்பு கிடைத்தா ஒரே முடிச்சு போயிடுவான். ஓகே, அவர் ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட இப்ப மக்கள் பாதைங்கிற ஒரு இயக்கத்தை வச்சு கட்டமைச்சு நடத்திட்டு வராரு. ஆமா, அதுல கூட அவருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற இல்ல பாதுகாப்பு ஒரு இயக்க தலைவரா மக்கள் இளைஞர்கள் பாதுகாப்பா இருக்காங்க. உங்க இளைஞர்கள் பாதுகாப்பா இருக்காருன்னா அரசுக்கு 1,11,000 கோடி இழப்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அது மக்களுக்கான சேவை. அது அந்த வழக்குன்னு நிலுவையில தான் இருக்கு. வழக்கு நிலுவையில இருக்கு, அதற்கான முடிவு ஏற்படல. அது நலக்கு நிலுவையில அது முடிவு பண்ணி இதுல ஒண்ணு இல்லைன்னு பண்ணிட்டு கொடுத்தா கூட நம்ம ஏத்துக்கலாம். வழக்கே நீங்க இப்ப 2017-16 அந்த வழக்கு நடந்து கொடுத்தாரு. 2016 இறுதி கட்டத்தை முடிஞ்சு 2015 தான் கோர்ட்ல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதிமுக அரசு அதை கிடப்பில போட்டது. அப்புறம் 2014 ஆட்சி மாறினா நம்ம பார்த்துக்கலாங்கிற கிடப்பில போட்டாங்க. ஆனா இப்ப நீங்க 2021 வந்தீங்கல்ல, இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த சகாயோட பாதுகாப்புல திரும்ப பெறணுங்கிற காட்டின முனைப்பை ஏன் அந்த ஊழல் லெவல அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு, இந்த ஊழலை நம்ம கையில் எடுத்து தப்பு செஞ்சவங்க அரெஸ்ட் பண்ணணும், அந்த வருவாயை திரும்ப அரசுக்கு கொண்டு வரணும் முனைப்பு காட்டியிருக்கலாம் இல்லையா? அது நீ காட்டல இல்ல? காட்டியிருக்க வேண்டும். மக்கள் சொத்து இல்லையா? அதிகாரி தரப்புல அவருக்கு தெரிந்த அதிகாரிகள், எப்படியும் ஐயாவுக்கு தெரிந்த அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. அவர்கள் தரப்புல இருந்து இதற்காக என்ன காரணம் சொல்லப்படுது, ஏன் நீக்கினாங்கன்ற காரணம் ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அதாவது பல தரப்பு காரணம் சொல்றாங்க. பல்வேறு நபர்கள் பல்வேறு காரணம் சொல்றாங்க. இப்ப கூட உயர்நீதிமன்றத்துல இருந்து ஒரு வழக்கறிஞர் ஐயாட்ட, ஐயா நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் 1 வாரத்துல உங்களுக்கு போட்டு வாங்கி தந்துட்டேங்கிறாங்க. ஐயா சொல்றாங்க, நான் என் மரணம் பத்தி எனக்கு கவலை இல்லை, இந்த மண்ணு மக்களும் இங்க நிரந்தரமா இருக்கணும். இந்த இயற்கை வளங்கிறது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சொந்தம் இல்லை, உங்களுக்கும் உங்க பிள்ளை சொந்தம், எதிர்கால சந்ததிக்கானது. இந்த மலைகளை நீங்க ஆத்து மண்ணில் கூட அள்ளி விற்கும் போது கொஞ்ச நாள் கண்டா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆனா மலையை நீங்க எத்தனை லட்சம் ஆண்டுகள் வேணாலும் உருவாக்க முடியாது. உங்களால மரத்தை வெட்டினா உருவாக்கிட முடியும். மணல் கூட வாய்ப்பு குறைவு. ஆனா அந்த பள்ளத்தாக்குல வர மணல் அங்கிருந்து வந்து ஒரு சம செய்யக்கூட ஒரு 100-200 ஆண்டுகளை சம செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா மலைகளை உங்களால் உருவாக்க முடியுமா? இவ்வளவு கனிம வளங்களை கொள்ளையடிச்சிருக்கீங்க. இப்பவும் கன்னியாகுமரியில இருந்து பல மலைகள் உடைக்கப்பட்டு கேரளாவுக்கு போறதா நாம் தமிழர் கட்சி பெருசா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சமூக ஆர்வலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப அதெல்லாம் நீங்க கவனம் செலுத்தல. இப்ப இயற்கை வள கொள்ளை போதில்ல, அதுவும் நீங்க கவனம் செலுத்தல. அது மட்டும் இல்ல, அங்க அரிட்டாபட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்துல அரிட்டாபட்டின்னு ஊர் இருக்கு. அதை கடந்த இந்த ஆண்டு முதல்ல இந்தியாவில் பல்லுயிர் வாழும் முதன்மையான இடம்னு அரசு அறிவிச்சிருக்கு. அந்த மலையை யார் காப்பாத்தி கொடுத்தா தெரியுமா? இதே ஐயா சகாயம் தான் காப்பாற்றி கொடுத்தாரு, மதுரை மாவட்ட ஆட்சியில் இருக்கும்போது. எப்படின்னு கேளுங்க, அந்த மலையை கிரஷருக்கு உடைக்கலாம்னு சொல்லி NGO பாஸ் ஆயிருச்சு.
ஒரு மாவட்ட ஆட்சி அதிகாரியா என்ஜிஓவா ப்ரொசீட் பண்றதான் வேலை. நீங்க அவர்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியாது அரசுகிட்ட. அவரு இதை வந்து ப்ரொசீட் பண்றதுக்காக தயாராயிட்டாரு. ஏன்னா என்னுடைய தகுதி அவ்வளவுதான், என்னுடைய அதிகாரம் அவ்வளவுதான் தயாராயிட்டாரு. ஆனா அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் வந்து முறையிடுறாங்க. ஐயா, அங்க பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கு, சமணர் சிலை இருக்கு, நாங்க சிவனை வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து நீங்க உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்களுடைய கடவுள் நம்பிக்கையை நீங்க கை வைக்கிற மாதிரி இருக்கு. சிவனை கை வைக்க ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம், மறக்க மாட்டோம், இது பெரிய பிரச்சனையாகும் சொல்லி மக்கள் வந்து முறையிடுறாங்க. கிராமமே வந்து ஐயாட்ட, சகாய ஐயாட்ட. இப்ப சகாய ஐயா இருக்கிற நிலைமையை சொல்லி இவர் போய் ஆய்வு பண்றாரு. பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் பிராமி எழுத்து இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள எழுத்து இருக்கு. சிவன் சிலை இருக்கு, சமணர் சிலை இருக்கு. பாத்தீங்கன்னா அங்க பல்லுயிர் வாழுது. ஓணான், பள்ளி, பாம்பு, எல்லா உயிர்களும் வாழுது. அந்த இயற்கை அவ்வளவு சூழல் அவ்வளவு அழகா இருக்கு. அந்த மலையை உடைக்கிறதுக்கு எப்படி மனசு வந்து தெரியல. அதுக்கு இவங்க அரசு அதிகாரம் கொடுத்துருச்சு. இந்த தகவலாம் சேகரிச்சு அரசுக்கு ஒரு ஐயா ஒரு மனம் அனுப்புறாங்க. இதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு மன சார்ந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, சட்ட ஒழுங்கோட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒண்ணு அந்த கிடப்பை போட்டுட்டாங்க. அப்படி அவரால் காப்பாற்றப்பட்ட மலையை தான் இன்னைக்கு இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. எங்க தமிழ்நாட்டுல அரிட்டாப்பட்டிங்கிற ஊர்ல இந்தியாவிலேயே பல்லுயிர் வாழக்கூடிய ஒரு ஊர் இருக்கு, அதை நாங்க பாதுகாத்து இன்னைக்கு மக்கள் பார்வைக்காக வைக்கிறோம்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியை கூட சு வெங்கடேசன் பண்றாரு. நம்ம மதுரை எம்பி சு வெங்கடேசன் பண்றாரு. அதுல கூட சகாயத்தால் காப்பாற்றப்பட்ட மலைதான் ஒரு வார்த்தை சொல்லலாம். இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவர் அவர் சொல்லல. அப்ப அவரால் காப்பாற்ற மட்டும் நீங்க பெருமிதை அடிக்கிறீங்க. அண்ணா, அவர் உயிருக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறீங்க? ஏன் நீங்க எடுத்தீங்க? என்ன காரணத்துக்காக எடுத்தீங்க? சரி, எடுத்தீங்கல்ல. அவர் ஒரு அரசு அதிகாரி, மூத்த அதிகாரி, கருணாநிதி ஆட்சியில இருக்கும்போது அவருக்கு சகாய கடிதம் எழுதுறாரு. நான் மதம் சார்ந்து யாருக்காவது வேலை பார்த்திருந்தேன்னா என்னை பணி நீக்க செய்யுங்க, சாதி பார்த்து வேலை செய்திருந்தால் என்னை சிறையில் தள்ளுங்கள், ₹1 லஞ்சம் வாங்கியிருந்தா என்னை சிறையில் போடுங்கன்னு கடிதம் எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளரை நீங்க உங்களுக்கு அரசுக்குள்ள அதுக்கான விஷயங்கள் இருக்கு, தகவல் இருக்கு, விதிமுறைகள் இருக்குன்னா நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க, தப்பு இல்ல. அரசு விதிமுறைகள் இப்படிலாம் இருக்குங்க, இதுதான் ஃபாலோ பண்ணோம்னா ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா முறையா ஒரு உண்மையா இருந்த ஒரு நேர்மையான அதிகாரிக்கு தகவல் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும், காரணத்தை சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற ஐயா சைலேந்திர பாபும் ஐயா இறையன்பும் மூத்த அதிகாரிகள், மக்களால் பரவலாக பேசப்பட்ட அதிகாரிகள், அவர்களாவது தொடர்பு கொண்டு சொல்லணுமா இல்லையா? நிச்சயமா சொல்லணும். ஒரு உள்துறை அமைச்சர் அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? ஒரு முதன்மை செயலாளர் பொறுப்பு இருக்கா இல்லையா? தமிழ்நாடு காவல்துறை முதன்மை அதிகாரி சைலேந்திர பாபு, அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்க நேரடியா பேச வேணாயா, ஒரு குறுஞ்செய்தி அனுப்புங்க, ஒரு மின்னஞ்சல் அனுப்புங்க, அல்லது ஒரு அதிகாரி மூலியமா தொடர்பு கொண்டு சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பு நீக்கிறோம், உங்களுக்கு எது மாற்று கருத்து இருக்கா, அரசு விதிமுறை இப்படி சொல்லுது, அரசு இந்த மாதிரி காரணத்தை சொல்லுது, நீங்க இதான் சொல்லுங்க. ஒரு கருத்து கேட்கணும்ல. என்னங்க, சாதாரண ஒரு குடும்ப கிட்ட போய் கேட்டா கூட உங்களுடைய கருத்து என்ன கேட்குறாங்க. ஒரு மூத்த அதிகாரி தன்னுடைய வாழ்நாள் முழுது நேர்மையா இருந்து பணி செஞ்சவர், இன்னை வரைக்கும் அவர் சொந்த வீட்டுக்கு வாங்கின கடனுக்கு லோனுக்கு பேங்க்ல லோன் கட்டுறாரு. இன்னைக்கு இது வரைக்கும் லோன் கட்டுறாரு. எந்த கலெக்டராவது லோன் கட்டுறாங்களா? பாத்தீங்களா? கட்டுவாங்களா? ஒரு கிராம நிர்வாக அதிகாரியே தன் வருமானத்துக்கு இந்த மாதிரி சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் இருந்த வீட்டுக்கு இன்னைக்கும் லோனுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்காரு வங்கிக்கு. அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை செஞ்சிருக்கணும் இல்லையா? ஐயா, உங்களுடைய பாதுகாப்பு நீக்க போறோம், இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறதுக்கா தகவல் சொல்லுங்க, அதை பரிசோதனை பண்ணுவோம், அதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணி நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ரெண்டாவது, இங்க எல்லாமே நீங்க பண்றது எல்லாம், நீங்க வாழ்றது, குடிக்கிறது, குண்டி எழுதுறது எல்லாம் நீங்க அரசு பணத்தை செய்றீங்க. இவருக்கு 2 பாதுகாப்பு அதிகாரி கொடுக்கறதா உங்க பணம் வீணா போயிருதா? மக்கள் சொத்து தானே, மக்கள் வரிப்பணம் தானே. உங்க வீட்டுல இருந்து கொண்டு கொடுக்குறீங்களா? தமிழ்நாடு அரசு உங்க வீட்டுல இருந்து கொடுத்தா சொல்லுங்க, நாங்க வேண்டாங்கிறோம், நாங்க கொடுத்துக்கிறோம் பாதுகாப்ப. உங்க வீட்டுல இருந்து கொடுக்கல, மக்கள் வரிப்பணத்தை தான் கொடுக்குறீங்க. மக்கள் வரிப்பணத்தை அவர் 1,11,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதை திரும்ப பெறுங்க, வசூல் பண்ணுங்கன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு இருக்கு. நீங்க அதை செஞ்சீங்களா? அதை செய்யல. அதையெல்லாம் செய்யாம இருந்துட்டு இதை மட்டும் நீங்க செய்யும்போது எங்க என்ன தோணுது, அப்ப அந்த கிரானைட் நிறுவன முதலாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு நீங்க ஏதோ ஒரு மேபி நாங்க நினைக்கிறது கொலை செய்ய சதி பண்றீங்களான்னு சந்தேகப்படும். சதினே சொல்றீங்க? ஆமா, அதை அப்படிதான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. என்ன தேவை இருக்கு அவர் எடுக்க வேண்டியதுக்கு? நாங்க அப்படிதான் பாக்குறோம். இப்ப இதுல இந்த வழக்கு கையில் எடுத்தா திமுக அதிகாரிகள் அரசியல்வாதி மாட்டுவாங்க, அதிமுக அரசியல்வாதி மாட்டுவாங்க, அப்போது இந்த அதிகாரிகள் எல்லாம் மாட்டுவாங்க. இதுல வெறுமனே அது மட்டும் இல்ல, அங்க இவங்க அரசு நிர்ணயித்த, அதாவது அனுமதி வழங்கிய இடத்தை தாண்டி தண்ணீர் வர வாய்க்கால், புறம்போக்கு நிலங்கள், தரிசு நிலங்கள், இவைகளெல்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இதெல்லாம் எண்ணிலடங்கான கணக்களவு.
இதெல்லாம் திரும்பி இவர் கையில் எடுத்து இது நோண்ட ஆரம்பிச்சாருன்னா பெரிய பிரச்சனை ஆகுன்றத பயந்துட்டு தான் அந்த மாதிரி பயந்து. இது போக உள்ளுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு பல பேர் நரபலி கொடுக்கப்பட்டுள்ளது. நரபலி சில பேர் சாதாரண மக்கள், சில பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு சுத்தி தெரிஞ்சாங்கல்ல, அவங்கெல்லாம் கொண்டாந்து நரபலி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க மக்களுக்கான அரசுனா இதெல்லாம் செய்யணும்ல, இதெல்லாம் செய்யல. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுல்ல. இந்த 1,11,000 கோடி இழப்பு இருக்கு, நரபலி இருக்கு, தரிசு நிலங்களை ஆக்கிரமிச்சிருக்கான், புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிச்சான், தண்ணி வர்ற ஓடைகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க. மக்கள் வந்து அங்க குடியிருந்த பக்கத்துல இருந்த கீழே வளவு அந்த சுத்தி வளர்ந்த மக்களை எல்லாம் இவங்க இந்த கிரானைட் ஊழல் பேர்வழிகள் தனியார் நிறுவனங்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்து அதுல இருந்து நகர்த்திட்டாங்க. வெடி வச்சு சத்தம் தூங்க முடியாது, உடைக்கும் போது பாறைகள் தடா வெடிங்க இல்லையா, தூங்க முடியாது. அப்ப சாதாரண மக்கள் என்ன செய்வான், ஏண்டாங்க இந்த ஒண்ணுக்கு முக்கால் அவன்டே கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுல. இல்ல ஐயா மேற்கொண்டு முறையீடு ஏதாவது செய்தாரு? நீதிமன்ற உத்தரவு இது. நீதிமன்ற உத்தரவுனால நிச்சயமா நீதிமன்றமே தலையிடும் ஐயா நம்புறாங்க. நீதிமன்ற விதிமீறல் வந்து நீதிமன்றமே யார் எங்களுடைய உத்தரவு அரசு மீறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியை ஐயா நம்புறாங்க. இப்ப பல பேர் ஐயா வந்து பார்த்து நாங்க இதை கையில எடுக்கிறோம், பெரிய பிரச்சனை ஆக்குறோம் சொல்றாங்க. ஐயா என்ன அரசுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் அந்த பொறுப்பு இருக்கா? ஏன் என் உயிருக்கு ஆபத்து அரசு செய்யட்டும், நீங்க அமைதியா இருங்க அப்படின்றாரு. ஆமா, இப்ப நாங்களே பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஐயா எங்களை தடுக்கிறாரு, வேண்டாம். இல்ல அரசு அதிகாரிகள் மட்டத்துல இருந்து அவருக்கு தகவல் வந்து விசாரிச்சு உங்களுடைய முகவரி கொடுங்கலாம் கேட்ட மாதிரி வந்துச்சு இல்ல. அது எப்படின்னா ஒரு சமூக ஆர்வலர் அதே நேரத்தில் மக்கள் பதில் இருக்காரு, அவரு நம்ம தலைமைச் செயலகத்துக்கு ஒரு மனு எழுதுறாரு, அதை மின்னஞ்சல் அனுப்புறாரு. சகாயம் சார் வந்து இவ்வளவு சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு தன்னை ஒரு அடையாளமா நேர்மையா இருக்காரு. இன்னைக்கு நேர்மையா இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே அரசு அதிகாரியா இருக்கட்டும், நீ ஒரு அரசு அதிகாரியா வரணும் அப்படின்னா என்னவா வரணும், சகாயம் சார் மாதிரி வரணும், நேர்மையா இருக்கணும், மக்களுக்கு படிச்சுன்னு தான் சொல்றோம். நீங்க இளைஞரத்துல போய் லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமின் போட்டு சகாயம் சார் தான் பேர் வருது. தமிழ்நாடு அரசு பேரோ இல்ல ஸ்டாலின் பேரோ உதயநிதி ஸ்டாலின் பேரோ வரல, சரிங்களா? அப்ப அப்படிப்பட்டவருக்கு இவங்க பாதுகாப்பை இவங்க கொடுக்கட்டும், இவங்க தானே கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால அவர் இதை பத்தி இந்த நேர்மையான சமூகம் உருவாக நான் காரணமா இருக்கேன், நானும் ஒரு காரணமா இருக்கேன், நானே காரணம்னு சொல்லல. அதனால இந்த மக்களுக்காக நான் உயிரோட கூட எனக்கு போனா அது இந்த மக்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மக்களுக்குள்ள ஒரு நேர்மையான அதிகாரியை கொண்டுட்டாங்க, அப்ப இவங்களை வந்து எப்படி நம்ம பழி தீர்க்கணும்னு சொல்லி மக்கள் மனசுல உருவாகும். அதன் மூலியமா ஒரு புரட்சி வரட்டும், அதன் மூலியமா சமூகத்துல ஒரு நேர்மையான சமூகம் உருவாகட்டும். என் உயிரை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் பிள்ளைங்க எல்லாம் பெரிய பிள்ளையா இருக்காங்க, என் பிள்ளைய அந்த மக்கள் பாத்துக்குருவாங்க, அதனால அவங்க பாத்துக்குருவாங்க, அவங்க கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா அது சட்டப்படி நடக்கும், அதப்படி போவோம். நம்ம ஒருபோதும் சட்டத்தை மீறி இது செய்ய வேண்டாம்னு ஐயா வந்து அமைதியா இருக்காங்க. ஆனா வழக்கறிஞர்கள் இப்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா லெட்டர் எழுதுறாங்க, தலைமைச் செயலாளருக்கு லெட்டர் எழுதுறாங்க, என்ன பதில் வந்தது? இல்ல இது வந்து எப்பன்னா 2014 அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கிரானைட் ஊழல்ல உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இவரை வந்து சிறப்பு அதிகாரியா, சட்ட ஆலோசகரா சிறப்பு அதிகாரியா நியமிச்சிருக்காங்க. அப்ப அவருடைய மையம் அங்க படிக்கிறாரு, பிள்ளைங்க படிக்கிறாங்க. அப்ப ஊழல் பெருசா ஆகுது, அறிக்கைகளும் பெருசா வருது, மற்றவங்க தடுக்க முடியல. இந்த விசாரணை எப்படியா தடுத்துடலாம்னு சொல்லி பாக்குறாங்க. அதனாலதான் அவர் அந்த அறிக்கைகள்லாம் காணாம போயிடக்கூடாது, இதை வந்து வேறு திசை திருப்பி கூடாது, அங்க சுடுகாட்டிலே ஐயா படுக்கிறாங்க. ஒரு நாள் இரவுல சுடுகாட்டிலே படுத்துறாங்க. அப்ப ஒரு ஐயாவுக்கு வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது, அதாவது இந்த கிரானைட் ஊழலோட விசாரணை இதோட முடிச்சுக்க, அப்படி இல்லைன்னா உன்னைய உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை வெட்டி துண்டு துண்டா வெட்டி நாங்க ஆத்துல போட்டுருவோம் அப்படின்னு ஒரு கடிதம் வந்திருக்கு. அப்ப இந்த கடிதத்தை பார்த்தோன்னே வீட்டுல பயந்துடுறாங்க. அதாவது இப்படி வருது, இந்த இதுக்கு நீங்க குடும்பமே என்ன செய்யறது, நீங்க இந்த வழக்குல இருந்து பின்வாங்க சொல்லல, உங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துன்னு சொல்றாங்க. எப்பவுமே சகாயாவுக்கு வந்து அவங்க மனைவி மிகப்பெரிய உதவி, வலுவா நில்லுங்க, நிக்கிற வரை நிற்போம், நமக்கு என்ன நம்ம சக்தி இருக்கும் அந்த சக்தி வரை நிற்போம், அதனால பயப்பட வேணாம். ஆனா இதுக்கு பாதுகாப்பா இந்த கிரானைட் உள்ள கண்டுபிடிங்க, இதுக்கு அரசு உங்களுக்கு துணை நிற்கணும், அதனால நீங்க இதுக்கான வேலை செய்யுன்னு சொல்றாங்க. பையன் வந்து டெய்லி தொந்தரவு பண்றான், அப்பா என்னாச்சு நீங்க வாங்கிக்கலான்னு கேட்க. அப்ப ஐயா உடனே அவனை சமாதானப்படுத்துறதுக்காக, தம்பியை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு மனு எழுதுறாரு. யாருக்கு? அப்போது இருந்த கமிஷனருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, இவ்வளவு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அதனால எனக்கு இது சார்ந்த நடவடிக்கை எடுங்கிறாரு. எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கல, நடவடிக்கை இது சார்ந்த நடவடிக்கை எடுங்கன்னு. இன்னைக்கு வரைக்கும் அது சார்ந்த நடவடிக்கை இல்லை. இன்னைக்கு வருஷம் 2014-15 கொடுத்த மனு, இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அப்ப இந்த ஆட்சி யாருக்கானது?
இவ்வளவு நாள் பண்ணதுக்கே நடவடிக்கை இல்லைன்னா இப்ப கொடுத்த மனுக்கு என்ன நடவடிக்கை இருக்க போகுது? இப்ப அவர் மனு கொடுக்கல, அதைத்தான் சொல்றாரு. ஏற்கனவே எனக்கு பெரிய அச்சுறுத்தல் இருந்து கடிதம் வரும்போது இந்த மாதிரி இது போக ஜெயிலையும் பல பேர் பேசியிருக்காங்க. அதாவது கூலிப்படைகள் இருந்து சகாயத்தை வந்து தீர்த்துக்கிட்டுங்கன்னு உத்தரவு வந்து அதுக்கான திட்டம் சிறைக்கூடத்திலேயே நடந்திருக்கு. அங்க இருந்த ஒருத்தர் புதுக்கோட்டைக்காரரு அவங்க வீட்டுல போய் சொல்லி உங்க தம்பியை, அதாவது சகாயோட அண்ணன்ட்ட சொல்லி உங்க தம்பிக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு, இந்த மாதிரி நான் காதால கேட்டேன். இது எந்த வருஷம் நடக்குது? இதுங்க அந்த 2015 நடக்குது, 2014-15 நடக்குது. அப்ப இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. உன்னை வெட்டி வெட்டி துண்டா. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஆத்து மணால 1 லாரி மாத்து மணாலதுக்கே வெட்டி கொலை பண்ணவங்க இவ்வளவு கோடி ஊழல் இருக்குங்கிற போது விடுவாங்களா? இத்தனைக்கும் ஒரு கிராமத்துல ஆளுனா அதிகபட்சம் அங்க இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் அல்லது அந்த லாரி வச்சிருக்கவன் அதிகபட்சம் போனா அந்த ஆர்டிஓ தாசில்தாருக்கு ஏதோ 5-10 கொடுப்பாங்க. இவ்வளவுதான் தொடர்பு இருக்கும். ஆனா இந்த 1,16,000 எத்தனை பேருக்கு தொடர்பு இருக்கும்? பல முக்கிய புள்ளிகள், கட்சி தலைவர்கள். அதாவது அரசுடைய அனுமதி இல்லாமயே ஒரே அனுமதி சீட்டை வச்சு பல முறை எடுத்திருக்கு. ஒரே லாரி எண்ணை வச்சு வண்டி பதிவெண்ணை வச்சு பல முறை கடத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து சுங்கத்துறை வரி அதிகாரிகளுக்கும் தொடர்பு உண்டு. அப்படிதான் பல்வேறு செய்திகள் சொல்லுது நமக்கு. அப்ப இது பல அதிகாரிகள் மாட்டிக்குவான், பல அரசியல் மாட்டிக்குவான் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 அரசுமே இரட்டடிப்பு செஞ்சுட்டு இப்ப சகாய போறாரு, ஒரு மேடையில பேசுறாரு, ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. அப்ப என்ன ஆகும்? பின்னாடி ஒருத்தர் ஆயுதம் ஏந்திய போலீஸ் நிப்பாரு, பாதுகாப்புத்துறை நிற்பாரு. அப்ப என்ன மக்கள் மருத்துவ எதுக்கு இவருக்கு பாதுகாப்பு? கிராண்ட் ஊழல் இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கு, இவ்வளவு ஊழல் கண்டுபிடிச்சிருக்கான்னு மக்களுக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்தும் அப்படிங்கிற நோக்கம் திரும்ப நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இந்த பாதுகாப்பை திரும்ப வாங்கிட்டாங்க. ஒருவேளை அவருக்கு வருங்காலம்ல அப்படி எதுவும் நடக்காது, ஒருவேளை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குன்ற பட்சத்துல அதுக்கு யார் பொறுப்பேற்றிருப்பா? இதுக்கு தமிழ்நாடு அரசும் முதல்வர் ஸ்டாலின் தான் பொறுப்பேற்கணும். ஏன் அவங்க பொறுப்பேற்கணும்? அவரு பதவியிலே இல்ல, அரசு வாங்கிட்டு வந்துட்டாரு, ஒரு தனியா ஒரு இயக்கத்தை கட்டமைச்சு நடத்திட்டு இதையே அரசு பொறுப்பேற்கணுன்ற ஒரு கேள்வி. அரசு பொறுப்பேற்கணும். இந்த அவர் கொடுத்த அறிக்கையின்படி நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துறீங்க? 1,14,000 கோடி இழப்பு இருக்குல்ல, பல பேர் நரபலி கொடுத்துருக்காங்கல்ல, அரசு நிலங்களும் புறம்போக்கு நிலங்களும் அரசுக்கு சொந்தமானது இல்லையா, அதெல்லாம் அபகரிச்சிருக்காங்கல்ல, இவ்வளவு ஏற்பட்டிருக்குல்ல, இது சார்ந்து முதல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கான சரியான நீங்க நடவடிக்கை எடுத்து அதுக்கான அந்த பணத்தை திரும்ப வாங்கி அரசு கூடாத சேர்த்தாச்சு, நரபலி கொடுத்தவங்களை தண்டிச்சாச்சு, இதுக்கு உடந்தை இருந்த அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதியும் கைது பண்ணியாச்சு அப்படின்னா மகிழ்ச்சி. இதுக்கு நீங்க பாதுகாப்பா திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க, நாங்கள் ஒன்றும் சொல்லல. ஆனா அது அவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு. அதையே நீங்க வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்காம இவருடைய பாதுகாப்பை திரும்ப பெறணுங்கிற என்ன உங்களுக்கு அவசியம் இருக்கு? உங்களுக்கு இன்னைக்கு கொலகாரம் வருவான், உங்களை நீங்க இந்த திட்டம் போட்டு நீங்களே இப்ப அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து திட்டமிட்டு நீங்க வந்து இந்த பாதுகாப்பை திரும்ப பெறக்கான வலியுறுத்த ஒரு செட்டப் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். சொல்றத பார்த்தா ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே திட்டமிட்டு ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்பதற்காகவே பாதுகாப்பை திரும்ப பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்க? அப்படிதான் நினைக்கிறோம். அப்படி திட்டமிட்டு செஞ்சுட்டு அதை விபத்தா மாத்துவாங்க. ஏன்னா அரசியல்வாதிக்கும் அதிகாரிகளுக்கும் அது கைவந்த கலை தானே. அப்படி செஞ்சுட்டு நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, இப்ப கிரானைட் ஊழல்ல வந்து பல நிறுவனங்கள் இருக்கு. அதுல முக அழகருடைய தயாநிதி பேர் இருக்கு. அதை ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் பார்க்கும்போது கணக்கு கொடுக்கல. அப்ப இவங்க இந்த கிரானைட் நிறுவனங்கள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதி 3 பேரும் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து இவங்க ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா என்ன 2 போலீஸுக்கான ஒரு காவல்துறைக்கான சம்பளம் கொடுக்கறவங்க என்ன குறைஞ்சு போயிருவீங்க? இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி நீங்க எவ்வளவு வாகனம் போட்டு போறீங்க? ஒரு நாள் செலவில் எவ்வளவு வருது? ஒரு அரசு விழாவில் செலவு 1 லட்சம் நடந்தா அவங்க அன்னைக்கு 50 லட்சம் எழுதி வைக்கிறாங்க பாதுகாப்புக்கு மட்டும். பாதுகாப்பு அங்க உள்ள செலவினங்கள் எல்லாம் சேர்த்து. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து போகுது? மக்கள் வரி பணம் தானே. அப்ப மக்கள் வரி பணம் மக்களுக்காக நின்ன ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு நீங்க கொடுக்கல, என்ன குறைஞ்சு போவீங்க? சரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு இப்படி ஒரு சூழல் நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் மத்திய உள்துறை அமைச்சரிடமோ மத்திய அரசாங்கத்திடமோ இதற்கான முறையீடு ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவரு வேண்டானுங்கிறாரு. எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறத உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு, அது தலையிடும். அப்படி இல்லைன்னா அரசே தானே வந்து முன் கொடுக்கணும். அப்படின்னா இதுக்கான நான் முயற்சி நான் நினைச்சா உடனே செய்ய முடியும், நான் உயர்நீதிமன்றம் கூட போக முடியும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களுக்காக நின்னேன். எனக்கு சம்பளம் கொடுத்த மக்கள் வரிப்பணத்தில் நான் சம்பளம் வாங்கினேன். ஏன் அந்த வாங்கின சம்பளத்தை நான் உண்மையா இருக்கணும், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நான் உண்மையா இருக்கணும், இந்த கனிம வளங்களை பாதுகாக்கணும், எதிர்கால சந்ததிக்கு விட்டு போகணும், அப்படிதான் நினைக்கிறேன். அதனால அவர்கள் கொலை செஞ்சா கூட எனக்கு என்னை உயிரை வந்து நான் அந்த மக்களுக்காக தியாகம் பண்றதுல நான் பெருசா அலட்டிக்காம இருக்கிறேன். எனக்கு அது நடந்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் ஐயா சொல்றாங்க. ஆனா நாங்க விட போறது இல்லை. இப்ப நாங்க அடுத்த கையில் நின்றுக்கு போறோம். இந்த கனிம வள கொள்ளை என்னாச்சு, இந்த நரபலி என்னாச்சு,
அரசு அனுமதி இல்லாமல் இவ்வளவு கிரானைட் ஊழல் போயிருக்குல்ல, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு வேலைப்பாடு செய்ய போகிறோம். அந்த வேலைப்பாடு மூலியமா அதிகாரிகளுக்கு ஆட்சியாளருக்கும் பெரிய நெருக்கடி கொடுக்க போறோம். இது வரைக்கும் ஐயா வந்து ஒரு நேர்மையான சமூகத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இப்படிலாம் செய்யும் போது நாங்க வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழலை உருவாக்குறாங்க தமிழ்நாடு அரசு அல்லது நம்ம ஸ்டாலினோட அரசு அப்படி எடுக்குது. இன்னைக்கு ஒவ்வொரு மதுக்கடைகள்லையும் 10 ரூபாய்க்கு மேல வாங்குறீங்க. அதெல்லாம் எங்கே போகுது? இப்போ செந்தில் பாலாஜி உத்தமர்னு சொல்லி நீங்க தான் வழக்கு போட்டீங்க. ஆமா, செந்தில் பாலாஜி ஊழல்வாதின்னு சொல்லி அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதின்னு சொல்லி நீங்க தான் வழக்கு போட்டீங்க. அங்க இருக்கும்போது அவர் குற்றவாளியா தெரிஞ்சாரு, அயோக்கியம் தெரிஞ்சாரு. இங்கே வந்து புனிதன் ஆகிட்டாரு. மத்திய அரசு ஆட்சி அதிகாரத்தை தவறா பயன்படுத்துங்கிறீங்க. உங்களோட சேர்ந்து நான் அல்லக்கை வேற அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப இங்க வந்து புனிதன் ஆயிட்டாரு அவரு. அல்லக்கைன்னு யார சொல்றீங்க? அல்லக்கைன்னா நம்ம மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி, வீரமணி கூட்டணி. நம்ம ஒரு ஊழல்வாதியை நீங்க கூட்டணி வச்சு காப்பாத்துவீங்களா? அப்ப உங்களுக்கு அது கமிஷன் வருதா? கமிஷன் தானே செய்ய முடியும். மக்கள் வரி பணத்தை எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கான். நம்மளுடைய கேள்வி என்ன? மதுபான கடைகளை மூடணும் நம்ம கோரிக்கை. ஏழை எளிய மக்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, குறிப்பா ஒரு கட்டிடத்துல நிமிந்தான்னு சொல்லுவாங்க. அவரோட பணி என்னன்னா சிமெண்ட் குழைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சிமெண்டையும் மணலையும் போட்டு குழைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கட்டுறவங்களுக்கு. பெரிய ஆளு நிமிந்தான்னு சொல்லுவாங்க நம்ம பகுதியில். அவருக்கு சம்பளம் அதிகபட்சம் 600 ரூபா கொடுப்பாங்க. அவர் வரும்போதே வேலை முடிஞ்சு கடுமையான பணியா இருக்கும். அது குலைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. உடல் தசை அத்தனையும் இயங்கும், அவ்வளவு கடுமையா இருக்கும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இந்த கையெல்லாம் பொத்து இருக்கும். இதுல ஓட்டை சின்ன சின்ன ஓட்டையா பொத்து இருக்கும் அந்த சிமெண்டோட தாக்கம். அவர் என்ன செய்வாரு? உடல் வலி பொறுக்க முடியாது. வரும்போதே அரசுக்கு மதுபான கடை வரி கட்டி வந்துடுவார். 150 ரூபா. அதுல 10 ரூபா எக்ஸ்ட்ரா வேற, அதுல 10 ரூபா கூடுதலா வேற வாங்கிடுவாங்க. அப்ப அந்த அதிகாரி அந்த ஊழியர் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்? வெறும் 400 தான் வரும். இவங்கெல்லாம் நீங்க ஏன் இந்த மதுபான மூடனா என்ன ஏன் மூட மாட்டேங்கிறீங்க? சரி, மதுதான் வேணும், உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒரு ஆறுதலுக்கு, உடல் வலிக்கு மருந்தா வேணா பணங்களை திறந்து விடுங்க. விவசாயம் செழிக்கும் இல்லையா? அதனால உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதல் இல்ல. மதுபானத்தை மூடனா கள்ளச்சாராயம் அதிகரிச்சிரும்ன்ற ஒரு பயம் இருக்கு. கள்ளச்சாராயத்தை அதிகரிக்கணும் காவல்துறை என்ன பண்ணுது? அப்ப உங்களுடைய ஆட்சி நீங்க ஆட்சியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன உட்கார்ந்துக்கிட்டு கையெழுத்து போடுறது மட்டும் தான் இருக்கீங்களா? கொலை கொள்ளை குற்றம் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு ஆட்சியாளர் வேலை, போலீஸோட வேலை. அப்ப உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? இப்ப நீங்க உயிர் எடுக்கிற சாராய ஆலையை 2 கட்சியும் திறந்து வச்சிருக்கீங்க. அதாவது எந்த மருத்துவரும், எந்த சமூக ஆர்வலரும், எந்த ஒரு விஞ்ஞானியும் மது நல்லதுன்னு சொல்றது இல்ல. ஆனா அதை 2 கட்சிகளும் போட்டி போட்டு திறந்து வச்சிருக்கீங்க. மது நாட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு போட்டிருக்கீங்க. ஆனா அதையே அரசு விக்குது. அப்ப இந்த அரசும் நாட்டுக்கு வீட்டுக்கு மக்களுக்கும் கேடானதானே? இந்த அரசு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த அரசை மக்களா தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? மக்கள் அதான் சொல்றல, மக்கள் வந்து அறிவின் அடிப்படையில் வேலை செய்யறது இல்ல, உணர்ச்சிகள் அடிப்படை செய்யறாங்க. இவங்க சாதி மதத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஒவ்வொரு நேரமும் சாதியால சில பிரச்சனை தூண்டி வர்றது, மதத்தால சில பிரச்சனை. அப்ப மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு நின்றாங்க. அதாவது கீழ்மட்டத்துல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம முக்கியம் இல்ல. நம்ம மேல்மட்டத்துல நீங்க தானே படிச்சு வந்துருக்கீங்க, நீங்க தானே மக்கள் பணி செஞ்சு வந்துருக்கீங்க. அப்ப மக்களுக்கு எது தேவை நீங்க தானே கொடுக்கணும். மக்கள் எது கேட்கறோம் அதை கொடுக்க முடியாது. நம்ம ஒரு உண்மையான ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு தலைவன் மக்களுக்கு எது தேவைன்னு கொடுக்கூடாது, மக்களுக்கு எது நல்லதோ அதை தான் கொடுக்கணும். மக்கள் எனக்கு ஒருத்தர் சொல்லுவாங்க, 4 கல்யாணம் பண்ணுவீங்க, கொடுக்க முடியுமா? தமிழ் கலாட்சிக்கு எதுனானது இல்லையா? எனக்கு தெரிந்தவரும் மதுப்பாட்டில் வேணுங்க கொடுப்பியா? அப்போ கொஞ்சம் விஷம் கொடுத்துருங்கன்னு சொன்ன கொடுப்பியா? அப்போ அவன் எது தேவையோ அதை கொடுக்கறது நல்ல தலைவன். இப்போ இவ்வளவு சாராய ஆலை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, மருத்துவத்துல மருந்துகள்ல மிகப்பெரிய ஊழல் நடக்குது. இப்போ உயிர் காக்கிற மருந்து, ஒரு சர்க்கரை வியாதிக்கான மருந்து கிளிமிப்ரேடு மெட்ஃபார்மின் 500ங்கிற ஒரு மருந்து இருக்கு. இது வந்து இது எந்த நிறுவனம் பேர் சொல்ல வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா மருந்து கடைகளுக்கு வரும்போது 15 ரூபாய்க்கு தான் வருது. ஆனா அதுல வெறும் 15 ரூபாய்க்கு வருது. ஆனா அதுல எம்ஆர்பி 150 ரூபா போட்டிருக்கோம். அப்ப எத்தனை மடங்கு அதிகம்? அப்ப இங்க இருக்கிற பெரிய பெரிய மருத்துவமனைகள், மருந்து கடைகள்லாம் அப்ப எவ்வளவு சம்பாதிக்கும்? 10 மடங்கு அதிகமா இருக்கு. 10 மடங்கு இன்னும் கூட வரும் தம்பி. நீங்க 100 மடங்குனாலே 30 ரூபா ஆயிடுச்சு. அப்படித்தானே? கணக்குல தப்பா சொல்லணும். 100 மடங்குனாலும் 30 ரூபாய்க்கு வருது. அதை விட 1 மடங்கு அதிகம்னா 30 ரூபா வரும். 30 ரூபா வரும். சரி, 10 மடங்குன்னு வச்சுங்களேன். 10 மடங்குங்கிறது யாரோட காசு? மக்கள் வரி பண்ண சொல்ல. இந்த சாராய ஆலை திறந்துருக்கீல்ல, யாருக்காவது சாராய அறிவு இருந்தா ஒருத்தர் ஒரு மருந்து கம்பெனி தரணுமே. மருந்து கம்பெனி திறந்து மக்களுக்கு பாதி விலை கொடுக்கலாம்ல, மக்கள் நல்லா இருப்பான்ல. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? மக்கள் குடிச்சிட்டு போதையிலேயே சிந்திக்காம இருக்கணும். அதுக்காக மது கடைகளை திறந்து வச்சிருக்கீங்க, மது ஆலைகளை 2 கட்சிகளும் போட்டி போட்டு திறந்து வச்சிருக்கீங்க. ஏன் ஒரு மருந்து ஆலைகளை உங்களால் திறக்க முடியல? உங்களோட அவ்வளோ பணம் இருக்குல்ல,
2 கட்சிகளும் போட்டி போட்டு திறந்து வச்சிருக்கீங்களா? வெளிநாடுகள்லாம் அது முதலீடு வச்சிருக்கீங்கல்ல? ஒரு ஒரு தனிப்பட்ட கட்சியோ இல்ல நபரையோ அதை குறை சொல்ல முடியாது. அது யூனிவர்சலா மெடிக்கல்ல நம்ம ஒரு மருந்து மாத்திரை வாங்குறோம்னா ஒரு விலை கொடுத்து தான் வாங்குறோம். யூனிவர்சலா அவங்க எல்லாருக்குமே வரக்கூடியது மேனுஃபேக்சரிங் பண்ணி மெடிக்கலுக்கு இந்த ரேட்ல தான் வரும். ஹோல்சேல்ல வரும். அதை அவங்க விற்கும் போது அந்த எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்கிறாங்க. அது அக்கார்டிங் டு கன்சியூமர் ஆக்ட் எம்ஆர்பிக்குள்ள தானே வருதுன்னு தானே பார்க்க முடியும். எம்ஆர்பி அவ்வளோ போடுறீங்க? 15 ரூபாய்க்கு வாங்குற மாத்திரை நீங்க 15 ரூபாய்க்கு வர்றதை ஏன் 150 ரூபாய்க்கு போடுறீங்க? அப்ப அதே சில கடைகள்ல அதை 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களே, எப்படி கொடுக்குறாங்க? ஒரு மெடிக்கல் வச்சு நடத்துறவருக்கு, மருந்து கடைக்காரருக்கு கட்டுப்படி ஆகலையா? சகாயாவுடைய அமைப்புல இருந்து உருவாக்குன மக்கள் மருந்துங்கிற கடையில அது மத்திய அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு மருந்து கடை. அதுல சில மருந்துகள் கிடைக்காது. அதாவது மத்திய அரசு பிபிஐங்கிற நிறுவனத்துல இணைச்சு அது மருந்து அனுப்புனாங்க. ஆனா எல்லா மருந்தும் கிடைக்காது. சில நேரத்துல மேனுஃபேக்சர் குறைபாடா இருக்கலாம், அல்லது மார்க்கெட்ல தட்டுப்பாடா இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஆனா அதையே சில நிறுவனங்கள்ல வாங்கி, வெளியில வாங்கி அவங்க 15 ரூபாய் மாத்திரை எம்ஆர்பி 150 ரூபாய் 30 ரூபாய் கொடுக்குறாங்களே, எப்படி கொடுக்குறாங்க? அப்ப இதெல்லாம் அரசு கண்காணிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா செய்யணும் இல்லையா? அரசுமே கண்காணிக்கணும். மத்திய அரசும் அதை கண்காணிக்கணும். 2 அரசும் கண்காணிக்கணும். மாநில அரசு இந்த விஷயத்தை 2 அரசுமே செய்யணும். இதெல்லாம் செய்யறது இல்லை. இவங்க எல்லாமே கண்துடைப்புக்காக மக்களை ஏமாத்தி இவங்களுக்கு அப்பப்ப இப்ப ஏன்னா இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அது ஏன் கொடுக்குறா தெரியுமா? மக்கள் வந்து நம்மளை ஊழல்வாதின்னு சொல்லக்கூடாது. அவனுக்கு காசு கொடுத்துட்டா அவனையும் குற்றவாளி ஆக்கிடணும், மக்களையும் ஊழல் படுத்திடணும். அப்ப கேள்வி கேட்க மாட்டான். ஒரு பஞ்சாயத்து தலைவர் 1000 ரூபாய் கொடுக்குறாரு ஓட்டுக்கு, அடுத்து அவர் அந்த ஊர்ல ரோடு சரியா போட மாட்டாரு, 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்துருப்பாரு கான்ட்ராக்டர். ஆனா அவர் 50,000 200,000 வேலையை முடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா யாரும் கேட்க மாட்டான். இவன் திருப்பி கேட்பேன், நீ ஓட்டு பணம் வாங்கினா இல்ல, நீ என்ன கேள்வி கேட்ப? அவனுக்கு சுடும். நம்ம ஓட்டு பணம் வாங்கினா எப்படி கேட்கறேன். இதனாலதான் நிறைய மக்கள் நலத்திட்டங்கள் சரியா நடக்கப்படுறதில்ல. இது 2 கட்சியுமே அப்படித்தான். நம்ம இந்த திமுக அரசு மட்டும் சொல்லல, 2 கட்சியுமே அப்படித்தான். அதனால இவர்கள் வந்து மக்களுக்கானவர்கள, மக்கள் நலன் சார்ந்த பாதிக்கப்படுறதில்ல. இதே நக்கீரன் இன்னைக்கு வந்து இது இப்ப சகாயாவுடைய பாதுகாப்பை திரும்ப பெற்றதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி எழுதல, ஒரு கட்டுரையோ ஒரு தகவலா கூட பதிவு பண்ணல. ஆனா 2014 அதிமுக ஆட்சி இருக்கும் போது அந்த அட்டப்படத்துல போடுறாரு, சகாயத்தை துரத்தும் கூலிப்படை, உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு அட்டப்படையில போட்டுருக்காங்க. நீங்க பாருங்க, 2014 போட்டிருக்காங்கன்னு பாருங்க. பாத்திருக்கீங்க. அப்ப ஏன் இன்னைக்கு நக்கீரன் எங்கே போனாரு? ஏன் எழுதல? இது சார்ந்து பெரிய ஊடகங்கள் எனக்கு தெரிஞ்சு மாலை முரசனம் மட்டும் போட்டிருக்காங்க, புதிய தலைமுறை செய்தியா சொல்லியிருக்காங்க, சத்தியத்தை சொல்லியிருக்காங்க. மற்ற ஊடகங்கள்லாம் சொல்லல. அப்ப என்னன்னா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த திராவிட அரசுகள், அந்த அரசு சார்ந்த துறையோட இணக்கமா இருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அதான் சொல்லுவாங்க. அதனால இவங்க வந்து இந்த பாதுகாப்பை இவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னு நாங்க விட மாட்டோம். இத வேறு வேறு விஷயங்களை நாங்க இந்த ஊழல் சார்ந்த சில முன்னெடுப்பு பண்ண போறோம். அதுக்கான வேலை நடக்குது. நிச்சயமா அதை நாங்க விடவே மாட்டோம். ஏன்னா ஒரு ஒரு மக்கள் நலன் சார்ந்து எந்த அதிகாரி இது வரைக்கும் சொல்லியிருக்கான், 1 ரூபாய் நான் லஞ்சம் கொடுத்தது நீங்க நிரூபிச்சுட்டு தூக்குல போன யாராவது சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி தைரியம் வருமா? இத்தனைக்கும் அன்னைக்கு மதுரையில இருந்து பெரிய அச்சுறுத்தல் உயிரை பணைய வச்சு அந்த ஊழலை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அதுல கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாங்க சில ஊடகங்கள், இவ்வளவு தொகை இருக்காங்க. இருக்கட்டும், என்ன இருக்க நீங்களே கண்டுபிடிங்க. 1 ரூபாயா இருந்தாலும் அது அரசு பணம் தானே. அரசு இதுல துறையில இருந்து 1 ரூபா திருடுனாலும் திருட்டு தானே. அப்ப நீங்க இவ்வளவு சொல்லியிருக்காங்கல்ல, இவ்வளவு அதிகாரப்பூர்வமான ஆதாரம் கூட சொல்லியிருக்காங்கல்ல, அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க வந்து 2 வருஷம் ஆச்சு. ஈடில்லா ஆட்சி 2 ஆண்டு சாட்சி. என்ன ஈடில்லா ஆட்சி பண்ணிருக்கீங்க? 90களில் சொன்னீங்க, சிங்கார சென்னை ஆக்கணும். ஸ்டாலின் படம் போட்டு அப்படியே ஒட்டிருப்பாரு, சிங்கார சென்னை. அவர் மேயரா இருந்தார் இல்லையா, அப்போ போடுவார் சிங்கார சென்னை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்தா எழில்மிகு சென்னை மட்டும். இது வரைக்கும் சீரழிஞ்ச சென்னை தான் இருக்கு. சிங்கார சென்னை 2.0 ஆரம்பிச்சிருவோம். இல்ல, எல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்கு. இங்க போய் ரோடுகளை பாருங்க, ஊருக்குள்ள. இப்ப நான் மடிப்பாக்க வேளச்சேரி பக்கம் போனேன், எல்லா பக்கத்தும் தோண்டி கிடக்கு. நீங்க ஏற்கனவே எழில்மிகு சென்னை சிங்கார சென்னையை மாத்தி இருந்தா 2014 தண்ணி ஏன் உள்ள வந்துச்சு? அவ்வளவு தண்ணி எப்படி வந்துச்சு? இயற்கை சீட்டம் சொன்னீங்க. இயற்கை சீட்டம் முன்னேற்பாடு செய்யறதுன்னு அரசு அதை செய்யணும்ல, செய்யல நீங்க. அப்புறம் என்ன நீங்க, அதாவது திமுக அரசு வாய்ச்சாவடால் விட்டு வளர்ந்துருச்சு. இனிமே அதனுடைய பாய்ச்சா பழிக்காது. நம்ம பல்லக்கருப்பையா ஐயா சொன்ன மாதிரி இதுதான் திமுகவுடைய கடைசி முதல்வர். இனி திமுகவில் வெளிச்சம் கிடையாது, அமாவாசை தான். இனிமே கிடையாது. நீங்க எழுதி வச்சுங்க. இனிமே இந்த ஆட்சியோட சரி திமுக ஆட்சி. இதுக்கப்புறம் வேறு விதமான நிகழ்வு நடக்க போகுது. தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள் உருவாக போகுது. இனிமே திமுக ஆட்சி அஸ்தமனம் தான். பார்க்கலாம் ஐயா. பல்வேறு தகவல்களை விவாதிச்சிருக்கீங்க. குறிப்பாக திரு சகாயம் அவர்களின் பாதுகாப்பு ஏன் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தையும் முன் வச்சிருக்கீங்க. பகிரங்கமான குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கீங்க. நிச்சயமா
இதை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இதை எடுத்துக்கொள்வதால் அரசாங்கமே தானாக முன்வந்து பாதுகாப்பை திருப்பி கொடுக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரங்கத்திற்கு வந்து பேட்டி அளித்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் ராவணா வலையொலியுடன். நன்றி.